இந்த படத்துல ஆக்டர் ரஜினிகாந்த் மாதிரியே அகன் வந்து ஸ்டைல் பண்ணியிருப்பாரு. சாக்லேட்டு, போனு ஸ்டைலா தூக்கி போட்டு பிடிக்கிறதா இருக்கட்டும், ஹெல்மெட்டை ஸ்டைலா தலையில மாட்டிக்குவாரு. அமுதாவுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கும் போது பேனாவை ஸ்டைலா பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், குரலை பார்க்க வரும்போது இந்த கண்ணாடி நல்லா இல்ல, வேற ஒரு கண்ணாடியை மாத்துறதா இருக்கட்டும், படையப்பா படத்துல துண்டு வந்து எப்படி தவறி கீழே விழுகுமோ அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல அகன் வந்து கண்ணாடியை சட்டையில இருந்து எடுக்கும்போது ஆரம்பத்துல தவறும், அதுக்கப்புறம் குரலுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் சட்டையில இருந்து கண்ணாடியை எடுக்கும்போது கரெக்டா பிடிச்சிருவாரு. கல்யாணத்தப்ப கோச்சிட்டு போகும்போது திரும்பவும் ரிவர்ஸ்ல வர்றது, அதே சீன்ல கோட்டை ஸ்டைலா மாத்துறது, கல்யாணத்தப்ப அழும்போது கண்ணி தண்ணிய ஸ்டைலா தெளிச்சு விடுறது, நடந்து வரும்போது ஸ்டைலா நடந்து வர்றது. ரஜினி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு படத்துக்கு ஒரு மேனரிசத்தை டிஃப்ரெண்டா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துலயும் அகன் வந்து விரல்ல சொடக்கு போட்டு அப்பப்ப போஸ் கொடுத்து நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டியூட் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அகனுடைய அம்மாவுக்கு அதியமான் மேல என்னதான் கோபம் இருந்தாலும் அகனும் குரலுடைய மேரேஜுக்கு உடனே ஒத்துக்குவாங்க. எப்படி ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் குரலும் அகனுடைய அம்மாவும் ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அகன் வந்து ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியரா இருப்பாரு. அப்ப தம் அடிக்கும் போது இனிமே தம் அடிக்காத, இந்த சாக்லேட் எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ எப்பெல்லாம் சோகமான சீன் வருதோ அப்பெல்லாம் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி காமிப்பாங்க. குரலுக்கு லவ் பிரேக்கப் ஆகும்போதும் சரி, குரலோட அகனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும்போதும் சரி, குரல் வந்து கன்சீவா இருக்கும் போதும் இந்த சீன்ல எல்லாம் சோகமா இருப்பாரு. சோ அப்பப்ப சாக்லேட் எடுத்து சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கல்யாண டைம்ல தான் குட்டீஸ்களுக்கு மட்டும் சாக்லேட் எடுத்து கொடுப்பாரே தவிர அவரு சாக்லேட் சாப்பிட மாட்டாரு. இந்த படத்துல குட்டி குட்டி சாங்ஸ் எல்லாம் அங்கங்க பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அகனுக்கு குரல் மேல லவ் வந்திருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா தான் பேக்ரவுண்ட்ல வந்துச்சா ஃபீலிங்ஸ் பாட்டை பிளே பண்ணிருப்பாங்க. சோ இந்த பாட்டு மூலமா அகனுக்கு குரல் மேல லவ் வந்திருக்குது அப்படிங்கறத கன்வே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி கல்யாணத்தப்ப ஏ படத்துல இருக்கிற மயிலாப்பூர் சாங்க சரத்குமாருக்கே டெடிகேஷன் பண்ணிருப்பாங்க. பாரி வந்து நீங்க குரலை இப்ப கல்யாணம் பண்ணிக்கோங்க, பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமாட்டி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப அகன் வந்து என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கறத கனெக்ட் பண்ற விதமா சொல்றியா மாமாங்கிற பாட்டை பிளே பண்ணிருப்பாங்க. அகன் வந்து பிளாக் கலரா இருக்கிறதுனால கருத்த மச்சான் சாங்க அவருக்கு ஏத்த மாதிரியே பிளே பண்ணிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் அந்த பாட்டோட எண்டிங்ல கருத்த மச்சான்ங்கிற லைன் வரும்போது குரல் வந்து அகனை கை காட்டுவாங்க. அகன் வந்து அவருடைய கல்யாணத்துக்கு வரும்போது கூட ராபிடோ பைக் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த சீன்ல குரல் கிட்ட வந்து அகன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நமக்கெல்லாம் லவ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இது பிராங்க் தானே அப்படின்னு குரல் கேட்கும் போது இல்ல உண்மையிலேயே நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த சீனை கனெக்ட் பண்ற விதமா குரல் வந்து அவங்க கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாம இருப்பாங்க. அப்ப நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது பிராங்கான்னு கேட்காம அந்த ஃபேன்ல கயர் தொங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அது மூலமாவே இவ சொல்றது உண்மைதான் அப்படிங்கறத அகன் வந்து புரிஞ்சுக்குவாரு. அகன் வந்து குரல் கிட்ட நீ பாரிய லவ் பண்ற விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப குரல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் வீடியோ கால் மூலமா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நான் உன் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த சீன் வந்து குரலுக்கு ரொம்ப பயமான ஒரு சீனா இருக்கும். குரலுக்கு டெலிவரி ஆகும் போதும் சரி அகன் வந்து விளையாட்டுத்தனமா கூட இருப்பாரு. சோ அப்ப வந்து குரல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ இருந்த அப்படின்னா தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டெடியா ஆறுதல் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரத்குமாரோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய பழைய படங்கள் தென்காசி பட்டணமா இருக்கட்டும், ஏஐ படத்துல வர ஜாலியா இருக்கிற ஆள் மாதிரி தான் இந்த படத்துலயும் அதியமானோடைய கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அதியமான் வந்து எப்போதுமே வேட்டி சட்டையில தான் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. குரலுடைய கல்யாணத்தை அப்ப மட்டும்தான் கோட்டு போட்டிருப்பாரு. அப்ப பிரைஸ் டாக் கூட கிளிக்காம போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போற போக்குல ஊறுகாய தொட்டுக்கிற மாதிரி கேக்க தொட்டு நக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஒரு கிளாஸ்ல ட்ரிங்க்ஸ் இருக்கும், அதை கீழே ஊத்திட்டு வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல தண்ணியை பிடிச்சிட்டு அந்த லேடிக்கு வாயில ஊத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்தியாவில இருக்கிற எல்லா ஸ்டேட்ல இருக்கிற மினிஸ்டரையும் வர வச்சிருப்பாரு ஒரே பொண்ணு கல்யாணத்துக்காண்டி. அதுக்கான டீட்டெயிலா ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய ஸ்டைல்ல தான் காஸ்டியூம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. பொன்னியின் செல்வத்தோடைய போட்டோஸ் வச்சு இவங்களுடைய போட்டோஸ் போட்டு பிளக்ஸ்ல இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சீன்ல குரல் வந்து அவங்க அப்பா கிட்ட பாரிய லவ் பண்ற விஷயத்த சொல்லும் போது ஸ்கிரீன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சிக்கு பண்ண கொடுமையை சொல்லும் போது பொண்ணு மாதிரியே ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவாரு.
பாரியும் குரலும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்காக அகனும் குரலும் ஸ்டேஜ்ல நிக்கும் போது போட்டோஸ்க்காக அகன் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் நிப்பாங்க சர்ப்ரைஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்து அகனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அதியமானுடைய போலீஸ் ஆட்கள், கமாண்டர், அரசியல் தலைவர்கள், அதே மாதிரி இவர் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது மூலமாவே இந்த இடத்தை விட்டு வெளியில போறது ரொம்பவே கஷ்டமானதா இருக்கும் அப்படிங்கறத ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டேஜை சுத்தி எப்போதுமே 4 ஆட்களை பாதுகாப்புக்காண்டி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. குரலுக்கு டெலிவரி ஆகும்போது அதியமான் கூடவே இருப்பாரு. ஒரு சில ஃப்ரேம்ஸ்ல வந்து இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் குழந்தைய பார்க்க வரும்போதுதான் அவர் எங்க போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா கோயிலுக்கு போன மாதிரி பட்டையெல்லாம் போட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த சின்ன கேப்ல அவர் எங்க போயிருக்கிறாரு அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பாரியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரலுக்கும் பாரியும் லவ் பண்ணுவாங்க. குரலோடைய கல்யாணத்தை அப்பதான் பாரியோடைய என்ட்ரி வரும். அப்ப குரல் வந்து அகனை பத்தி எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கறத போன கல்யாணத்துல அடி வாங்கின மாதிரி இந்த கல்யாணத்துல அடி வாங்கியாவது எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ இந்த டயலாக் மூலமா அகனை பத்தி எல்லாமே குரல் வந்து பாரிக்கிட்ட சொன்ன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏர்போர்ட்ல பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்ப ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வந்து அழகா தமிழ் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. குரல் வந்து 4-5 இடம் வெளியில போயிட்டு வந்திருப்பான். அதனால அவளுக்கு பாஸ்போர்ட் ஈஸியா கிடைச்சிரும். சோ உனக்கு கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதமா குரலுக்கும் அகனுக்கும் லவ் பிரேக்கப் ஆகும்போது குரல் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வர மாதிரி தான் காமிப்பாங்க. ஒரு கட்டத்துல குரல் வந்து பிரெக்னன்ட் ஆயிருவாங்க. அப்ப அகனுடைய அம்மா வந்து திருஷ்டி சுத்தும் போது ஒவ்வொரு தடவையும் துப்பும் போது குரலை பார்த்துதான் துப்புவாரு. அப்ப குரலை கேலி பண்ற விதமா துப்புற மாதிரி காமிப்பாங்க. அகன் வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தன்னுடைய ஒய்ஃபை லவ்வர் கிட்ட சேர்த்து வைக்கணும்னா என்ன ரீசன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா தான் இன்டர்வல் பிளாக்ல என்னோட லைஃபை ரிஸ்க்ல விட்டுட்டு அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா தான் குரல்ல லவ்வரோட சேர்த்து வைப்பாரு. அதே மாதிரி குரலோட சந்தோஷம் தான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா தான் பிளாஷ்பேக்ல அந்த சின்ன பொண்ணு வந்து அழுகும் போது அகன் வந்து கண்ணை தொடச்சு விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அகனுடைய பார்வையில எப்போதுமே குரல் வந்து சின்ன பிள்ளையாதான் தெரிவாங்க. அதுக்கான டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது கூட காது குத்துற போட்டோஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோஸ் எல்லாமே சின்ன சின்ன போட்டோஸா தான் இருக்கும். அகன் வந்து அம்மா கிட்ட நான் குரலை லவ் பண்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கும் போது கூட சின்ன பிள்ளை போட்டோஸ் காமிச்சுதான் கேட்பாரு. குரலுக்கும் அகனுக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு இருக்கும்போது குரல் வந்து ஃபர்ஸ்ட் அழுவாங்க. அப்ப பிளாஷ்பேக்ல குரல் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அழுகும்போது அகன் தான் வந்து தொடச்சு விடுவாரு. சோ கல்யாணத்தப்பையும் அழுக விட பாத்துக்குவாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் திரும்பவும் வந்து கல்யாணம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அகன் வந்து குரல் கழுத்துல தாலி கட்டும் போது குரலை வந்து கொஞ்சம் கூட டச் பண்ணாம தான் தாலி கட்டியிருப்பாரு. குரல் வந்து பிரெக்னன்ட் ஆகும்போது கூட சின்ன பிள்ளை போட்டோஸை தான் போன்ல பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துல ஒரு சில பேரு ஒரு சில விஷயத்த ரிப்பீட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா அப்படின்னா அகனுடைய ஃப்ரெண்டு வந்து எப்ப பார்த்தாலும் அகன் செஞ்ச வேலைக்கு அவரை பார்க்கும்போது ஃபுல்லாமே காரி துப்பிக்கிட்டே இருப்பாரு. அகனுமே வந்து குரலை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இலக்காரமா கேவலமா திட்டுற மாதிரி பாப்பாரு. பாரி எப்ப பார்த்தாலுமே குட் மார்னிங்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த 2 தாத்தா வந்து எப்ப பார்த்தாலும் மீசைய சீவிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு திரும்பவும் கல்யாணம் கெட்டப்ல நடந்து வருவாரு. அப்பதான் டைரக்டருடைய பேருமே பேஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு கல்யாணத்துக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணுடைய மேரேஜ் பிக்ஸ் ஆகும். இந்த படத்துல எல்லாருக்குமே வந்து அப்பப்ப சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாலும் கிளைமேக்ஸ்ல தான் ஹீரோவுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டியூட் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டியூட் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. டியூட் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.